வணக்கம். கிபி 1789 துவங்கி 1799 ஆண்டு வரை நிகழ்ந்த பிரெஞ்சு புரட்சியால் பிரான்சு தேசமே சின்னபின்னமாகி கிடந்தது. நாடெங்கும் ஏழ்மையும் பஞ்சமும் தலைவிரித்தாடியது. உலகமெங்கும் மக்களாட்சி மலர வழியமைத்ததாக இப்புரட்சியை பூமி பூரித்து கொண்டாடிய அதே காலகட்டத்தில் அதே பிரான்சு தேசத்தில் 29 மே 1801 ஆண்டு பூத்த ஒரு சிறு மலரை கொண்டு சிலுவையின் மாட்சியை இவ்வுலகிற்கு உணர்த்த விளைந்தார் இறைவன். உணவிற்கே வழியில்லா ஏழை குடும்பத்தில் 9 குழந்தைகளில் முதல் மகவாய் உதித்தது அந்த சிறு மலர். பிரான்சில் பிரபலமான கத்தோலிக்க கிறிஸ்தவ பெயரான கிளாடின் என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தனர். கிளாடினுக்கு 15 வயதாகும் பொழுது தாயை இழந்தனர் அந்த குழந்தைகள். அனைவருக்கும் மூத்தவரான கிளாடின் அது முதல் தனது தம்பி தங்கையருக்கு தாயுமானாள். அடுத்து அக்குழந்தையரின் தந்தை சிறை செல்ல நேரிட அவர்களுக்கு தந்தையும் ஆனாள். கிளாடினுக்கு 26 வயதாகும் பொழுது அவரது தந்தை சிறையில் இருந்து மீள தனக்கான வாழ்வை முடிவு செய்ய கிளாடினுக்கு வழி அமைந்தது. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற அண்ணல் இயேசுவின் அன்பு பாதையில் வறுமை, கல்வியின்மை, உடன் பிறந்தவர்களை வளர்த்தெடுக்கும் கடமை, ஊருக்கு தன்னை அர்ப்பணித்த உழைப்பு என தனது வாழ்க்கை என்னும் சிலுவையை தன்னலம் துறந்து இன்முகத்துடன் ஏற்று தன்னை பின்தொடர்ந்த கிளாடினை உலகிற்கு உணர்த்த விரும்பினார் இறைவன். அன்பையும் அமைதியையும் உலகமெங்கும் கொண்டு செல்ல சிலுவை நாயகன் உருவாக்கிய சிறுமலர் இந்த கிளாடின் எஷர்னியர் என்பதை ஷேவனோடு நகருக்கு வந்தபொழுது கண்டு கொண்டார் புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ் மிஷனரின் நிறுவனரான அருட்தந்தை பீட்டர் மாரி மெர்மியர் அவர்கள் அனேசியனின் ஆயரான மோன்சிங்கர் ரே அவர்களிடம் கிளாடினை அழைத்துச் சென்றார். ஆயரின் ஆசிருடன் 1838 ஆண்டு ஷேவனோடு திருச்சிலுவை கன்னியர் சபை என்ற பெயரில் கன்னியர் சபை உருவானது. கல்வி, நலவாழ்வு, சமூக பணி, மேய்ப்பு பணி, குடும்பங்களுக்கான அப்போஸ்தல தூது பணி ஆகிய சேவை பணிகளில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு என்று உலகமெங்கும் சேவை பணிகளின் முக்கிய அடையாளங்களுள் ஒன்றாய் உயர்ந்து நிற்கின்றது ஷேவனோடின் திருச்சிலுவை அருட்சகோதரிகள் சபை. உலகின் ஆன்மீக தொட்டிலாம் பாரத திருநாட்டில் 1886 ஆண்டு கால் பதித்தனர் அன்னை கிளாடினின் சேவை மலர்கள். 1901 ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளிக்கு 4 கன்னியர்கள் வந்தது முதல் செந்தமிழ் நாட்டின் சேவை பணிகளின் முக்கிய அடையாளங்களுள் ஒன்றாய் உயர்ந்து நிற்கின்றது கிளாடின் அன்னை தோற்றுவித்த சபையின் சேவை பணிகளில் ஒன்று என்று மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரலில் கொன்றிலிற்ற விளக்காக பொன்னெழில் பரப்பி ஆண்டுகள் 50 தொட்டு குடமிட்ட தங்கமாய் பொன்விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஏழை, எளிய, புறம் தள்ளப்பட்ட, கவனிக்கப்படாத மக்களும் மருத்துவ உதவி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இந்த மருத்துவமனையானது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. பல லட்சம் பேர் இந்த மருத்துவமனையில் உண்மையிலேயே மருத்துவ உதவி பெற்று இன்று நலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொன் விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் தள திருச்சபையினுடைய ஆயன் என்ற முறையில் புனித திருச்சிலுவை சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரையும் கூறிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 123 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்னை கிளாடினின் உள்ளம் பொதிந்த அந்த அன்பை பத்திரமாய் பொத்தி பாதுகாத்து நல வாழ்வுக்கான ஒளியாய் பல ஆயிரம் குடும்பங்களுக்கு வாரி வழங்கும் அன்பு பணியாக ஷேவனோடின் திருச்சிலுவை கன்னியர்கள் ஆக்கி வைத்த அரமனையே
பதிலையில் லியோனார்டு நலமனை. As Sisters of the Cross, our principal mission is to live and reveal the merciful, compassionate love of the Father to all people. Thus, 50 years ago, Leonard Hospital opened its doors with a noble vision towards wholeness in love and service. நலத்துக்கோர் களம் அமைத்து அயரா சேவையில் தன்னை பிணைத்துக் கொண்ட லியோனார்டு மருத்துவமனையின் 50 ஆண்டு பயணத்தை சொல்ல வரும் ஆவணப்படமே சிலுவையின் நிழலில் சுகமனை பயணம். We, the family of Leonard Hospital, extend our joyful greetings and warm welcome to every one of you present here to celebrate the golden jubilee of our flourishing medical institution, which has marched forward steadily and progressively during the 50 golden years of its existence, of extending Christ-like healing and comfort to save the lives of the common folk. கொடைக்கானலின் குளிர்ச்சியும் மேற்கு தொடர்ச்சி மலையின் சாரலும் பொங்கித் தழுவும் மலையடி கிராமம் வத்தலகுண்டு. பதிலையில் வேளாண் தொழிலை மேற்கொண்ட மக்களே அதிகமாக வாழ்ந்து வந்தனர். இந்த பகுதி மக்களின் மேம்பாடு, இளையோர் பராமரிப்பு மற்றும் கல்வி வளர்ச்சிக்காக சேவை பணி புரிந்திட சேவனோடு திருச்சிலுவை அருட்சகோதரிகளுக்கு அழைப்பு விடுத்தார். மதுரை உயர் மறை மாவட்டத்தின் முதல் பேராயரான மேதகு ஜான் பீட்டர் லியோனார்டு ஆண்டகை. துறவறம் என்பது வாழ்க்கையை துறப்பது அல்ல, செய்யும் செயலின் பலனை துறப்பது என்பார் சுவாமி விவேகானந்தர். அருட்சகோதரியர் பேராயரின் இவ்வழைப்பை சேவை பணிக்கோர் வாய்ப்பாய் இன்முகத்துடன் ஏற்றனர். 1957 ஆண்டு சபையின் அந்நாளைய தலைமை அருட்சகோதரி உரேலியா அவர்கள் வத்தலகுண்டில் அருட்சகோதரிகளுக்கான துறவற இல்லத்தை உருவாக்கி திறந்து வைத்தார். வத்தலகுண்டு புனித தோமா தேவாலயத்தின் பங்கு குருவாக இருந்த அருட்பணியாளர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் வத்தலகுண்டில் செயல்பட்டு வந்த மறை மாவட்ட ஆரம்ப பள்ளியை திருச்சிலுவை அருட்சகோதரிகள் பொறுப்பில் ஒப்படைத்தார். ஆன்மீகம் மற்றும் கல்வி பணிகளை துவங்கிய அருட்சகோதரிகள் வத்தலகுண்டை சுற்றி இருக்கும் கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்த போதுதான் உடல் நலம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு அவர்களது உடனடி அடிப்படை தேவையாக இருப்பதை உணர்ந்தனர். ஆகவே 1958 ஆண்டில் அருட்சகோதரிகளால் வத்தலகுண்டில் சிறிய மருந்தகம் துவங்கப்பட்டது. செவிலியர் சகோதரி அமென்டீன், சகோதரிகள் லூசி, பிடெலிஸ், சாத்தரின், பிலோமின், கொலம்பா ஆகியோர் பிற சகோதரிகளுடன் இணைந்து நோயுற்றோருக்கான சேவைகளை தொடர்ந்து வழங்கி வந்தனர். அருட்சகோதரிகளின் அயரா சேவையால் மருந்தகத்தை தேடி வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாக சிறிய மருந்தகம் போதாது என்ற நிலை உருவானது. ஆகவே அந்நாள் மாநில தலைமை அருட்சகோதரியான மாரி செசில் அவர்கள் 1969 ஆண்டு அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை உருவாக்க முயற்சிகளை மேற்கொண்டார். இன்று அதிநவீன ஆபரேஷன் தியேட்டருடன் இருக்கும் லியோனார்டு மருத்துவமனை இருக்கும் இடமானது சினிமா தியேட்டர் கட்டுவதற்காக விற்கப்பட இருந்தது. அதை அறிந்த அருட்சகோதரி செராபின் அவர்கள் பதிலையின் பஞ்சாயத்து தலைவர் உதவியுடன் நில உரிமையாளரிடம் பேசினார். ஜெர்மனியின் மிசேரியர் உதவியுடன் ஆய்வகம், எக்ஸ்ரே, ஆபரேஷன் தியேட்டருடன் கூடியதாக புதிய மருத்துவமனை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. தங்களை சேவை பணியாற்ற பதிலை நகருக்கு அழைப்பு விடுத்த மேனாள் பேராயர் லியோனார்டு அவர்களது பெயர் மருத்துவமனைக்கு சூட்டப்பட மதுரை பேராயர் மேதகு ஜஸ்டின் திரவியம் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் நடராஜன் IAS அவர்களால் 1974 ஆண்டு லியோனார்டு மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. புதிய மருத்துவமனையின் முதல் நிர்வாகியாக சகோதரி கான்சில்லா அவர்களும் இம்மருத்துவமனையின் முதல் மருத்துவராக
1972 இணைந்த டாக்டர் சகோதரி லூசியன் அவர்கள் முதல் மருத்துவ கண்காணிப்பாளராகவும் பொறுப்பேற்றனர். அன்பிலும் சேவையிலும் முழுமையை நோக்கி என்பதை தமது குறிக்கோளாக கொண்டு அரசு மற்றும் பிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து பதிலை பகுதியின் ஆரோக்கியத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது லியோனார்டு நலமனை. அன்று முதல் லியோனார்டு மருத்துவமனையானது காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்தது. ஆம், 1978 மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களது குழந்தைகளுக்காக அருட்சகோதரி மாரி செசில் அவர்களால் துவங்கப்பட்ட மருத்துவமனையுடன் இணைந்ததான குழந்தைகளுக்கான பகல் நேர பராமரிப்பு மையம் இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. 1987 முதல் வெளிநோயாளர் பிரிவு நீட்டிக்கப்பட்டது. 1988 கரோனரி கேர் யூனிட் கட்டப்பட்டது. ஒருவர் நலம் பெற முதல் தேவை கடவுளின் அருள். இரண்டாவது, நாம் குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கை. மூன்றாவது, நோய்க்கிருமி நீக்கும் மருத்துவரின் உதவி. லியோனார்டு மருத்துவமனைக்கு வருவோருக்கு மருத்துவரின் சேவையுடன் கடவுளின் அருளையும் நம்பிக்கையும் பெற வாய்ப்பாக 1990 ஜெர்மனியின் மெஸ்ஸோ அச்சேன் நன்கொடையுடன் புதிய சிற்றாலயம் எழுப்பப்பட்டது. அதே 1990 மருத்துவமனையில் புதிய பிசியோதெரபி பிரிவும் இணைந்தது. 1991 மருத்துவமனையில் முதல் மாடி கட்டுமான பணி முடிந்து பயன்பாட்டுக்கு வந்தது. 1993 முதல் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் குழந்தையருக்கான வார்டு ஆகியன உருவாக்கப்பட்டு சீரிய முறையில் செயலாற்றி வருகின்றது. 1994 மெடிக்கல் வார்டு, அல்ட்ரா ஸ்கேன் மையம் ஆகியன துவங்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது. லியோனார்டு மருத்துவமனையின் முக்கிய ஆண்டாக அமைந்தது 1999 ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு உத்தரவாதம் தந்து பதிலை பகுதி மக்களின் மனதில் அரண்மனையாக சிம்மாசனமிட்ட திருச்சிலுவை அருட்சகோதரிகளின் ஆரோக்கிய அறமனை லியோனார்டு தனது சேவை பயணத்தில் 25 ஆண்டுகள் தொட்டு தமிழ் மாநிலத்தின் பெருமைகளுள் ஒன்றாய் ஆகிட அச்சாரமிட்ட தனது வெள்ளி விழாவை கொண்டாடி மகிழ்ந்தது. வெள்ளி விழா நினைவாக 1999 முதல் இரத்த வங்கி லியோனார்டு மருத்துவமனையில் இணைந்தது. 2005 பல் மருத்துவ பிரிவு அருட்பணியாளர் லூயிஸ் அவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. 2007 முதல் சிறப்பு அறை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டதுடன் பெண்களுக்கான அறுவை சிகிச்சை பகுதியும் கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்தது. குடி நோயாளிகளுக்கென நோய் தடுப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கென புது வாழ்வு மையம் எம் வாடிப்பட்டியில் 2009 கட்டப்பட்டு சேவையாற்றி வருகின்றது. குடி மற்றும் போதை பழக்கத்துக்கு ஆளானவர்களுக்கு மறுவாழ்வு தந்து அவர்தம் குடும்பங்களில் புது ஒளியை உருவாக்கும் பணியில் இம்மையம் சிறப்பாக பங்களிப்பை தந்து வருகின்றது. 2012 டூயல் ஸ்லைஸ் சிடி ஸ்கேனர் பகுதியும் கண் மருத்துவ பகுதியும் மருத்துவ தீவிர சிகிச்சை பிரிவும் புதிதாக துவக்கம் கண்டது. 8/9/2015 டயாலிசிஸ் மருத்துவ சிகிச்சை பிரிவு புதிதாக துவங்கப்பட்டது. 2015 சியாம் மற்றும் மொபைல் எக்ஸ்ரே வாங்கப்பட்டதுடன் சிடி, எக்ஸ்ரே, மேமோகிராஃபி ஆகிய உபகரணங்களுக்கு ஏஇஆர்பியின் ஒப்புதல் பெறப்பட்டது. 2018 ஆபரேஷன் தியேட்டர் அனைத்து அதிநவீன உபகரணங்களுடன் மாடுலர் ஆபரேஷன் தியேட்டராக பரிணமித்தது. லியோனார்டு மருத்துவமனையின் சிறந்த சேவைகளை கண்ணுற்ற தமிழ்நாடு அரசு 2020 கோவிட் பெருந்தொற்றின் போது 50 படுக்கைகள் கொண்ட கோவிட் பராமரிப்பு மையமாக நமது மருத்துவமனையை அறிவிக்க சிறந்த சேவையினை வழங்கி பலரது இன்னுயிரை காத்தது லியோனார்டு நலமனை. 2021 திருச்சி அர்னால்டு சமூக சேவை சங்கம் வழியாக ஜெர்மனியின் அருட்தந்தை அலங்காரம் அவர்கள் தனது
தனது அன்பு பரிசாக ஆக்சிஜன் பிளான்ட்டுக்கான ஸ்டைலர் மிஷின் வாங்கி தந்தார்கள். In the words of Nelson Mandela, it always seems impossible until it is done. Indeed, our work is a testament for this truth. Our tireless efforts and compassionate heart are making the impossible possible for so many underprivileged cancer patients in our community. Looking at the future, we also envision to make cardiac surgeries, including open heart surgeries and valvular surgeries of the heart, available for the needed patient. சேவனூர் திருச்சிலுவை அருட்சகோதரிகளின் சேவை பணியின் இன்னுமோர் முக்கிய மைல்கல்லாக அமைந்தது 1996ஆம் ஆண்டு வத்தலகுண்டில் துவங்கப்பட்ட கிளாடின் செவிலியர் பள்ளி. இது கல்லூரியாக உயர்வு பெற 2021ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 2022ஆம் ஆண்டில் 60 புதிய மாணவர்களுடன் கிளாடின் செவிலியர் கல்லூரி மருத்துவ கல்வி பணியை வழங்கி வருகிறது. உயர்தரமான வசதிகளுடன் அதிநவீன கருவிகள் உதவியுடன் மாணவியர் பயிற்சி பெற்று வருகின்றனர். இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டு செவிலியர் மாணவியருக்கான விடுதி அருட்பணியாளர்கள் எட்வர்ட் ராஜ் மற்றும் ஜெயராஜ் ஆகிய இருவராலும் அர்ச்சிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. So we encourage our students to participate in the hospital patient care, and because patient care is very important for nursing, and so if they provide quality patient care, the patients will also be satisfied and they get the hands-on experience. So we are thankful to our parent hospital for providing such wonderful experience for our students to make them real good nurses. Nursing care is one of the set value of our hospital, and nurses go beyond in their roles, whether it is through comforting a patient, assisting a colleague, or handling emergencies with grace and professionalism. வத்தலகுண்டு பகுதி மக்களால் காட்டாஸ்பத்திரி என கனிவுடன் கொண்டாடப்படும் லியோனார்டு மருத்துவமனைக்கு சிறந்த சேவைக்கான விருதினை 2016ஆம் ஆண்டு காந்தி கிராம அறக்கட்டளை வழங்கி சிறப்பித்தது. அதே ஆண்டு தேசிய மருத்துவமனைகளின் அங்கீகார வாரியத்தின் முன் அங்கீகார திட்டத்தில் நுழைவு நிலை அங்கீகாரத்தையும் பெற்றது. NABH என்று சொல்லக்கூடிய தேசிய தரச்சான்றிதழ் பெறப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனைக்கு ஈடான தரமான சிகிச்சைகள் இம்மருத்துவமனையிலும் கிடைக்கின்றது. 2022ஆம் ஆண்டு நமது மருத்துவமனை காச நோயாளிகளுக்கு ஆற்றிய சேவை பணிகளை பாராட்டி தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாராட்டி சான்றிதழ் வழங்கி மகிழ்ந்தார்கள். லியோனார்டு மருத்துவமனையின் மகுடத்தில் மற்றுமொரு மாணிக்கமாக இதே 2022ஆம் ஆண்டு இடம் பிடித்தது குழந்தைகளின் பாதுகாப்பான பிரசவத்தை உறுதி செய்வதற்கான ஃபாக்ஸி தரச்சான்றிதழ். லியோனார்டு மருத்துவமனை என்றாலே சுகப்பிரசவம் என்ற ஒரு நம்பிக்கையை, என்ற ஒரு கருத்தினை இப்பகுதி வாழ் மக்களுக்கு எமது மருத்துவமனை அளித்திருக்கின்றது என்பதனை நினைத்து நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். எமது மருத்துவமனைக்கு வரும் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணின் பிரசவமானது மகிழ்வானதாக அமைய நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். மிக சிறப்பாக அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள், கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றிய பயிற்சி வகுப்புகள், உடற்பயிற்சி வகுப்புகள் மற்றும் பிரசவ நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பயிற்சி வகுப்புகள் எடுக்கின்றோம். 2023ஆம் ஆண்டு லியோனார்டு நலமனையின் சேவைக்கு அங்கீகாரம் அளித்த இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காசநோய் அகற்றுவதற்கான ஆதரவை வழங்க பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் நிக்ஷய் மித்ரா ஆக பதிவினை வழங்கியது. சமூக பணிக்காக அருட்சகோதரிகள் உருவாக்கிய தீபம் மற்றும் சாலிஸ் சமூக பணி அமைப்புகளை சார்ந்த களப்பணியாளர்கள் சுற்றுப்புற கிராமங்களுக்கும்
மேற்கு தொடர்ச்சி மலை தொலைதூர பழங்குடியினர் குடியிருப்பு பகுதிகளுக்கும் சென்று புறக்கணிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து சொல்ல மருத்துவ குழுக்கள் மூலமாக வாரந்தோறும் பகல் நேர முகாம்கள் நடத்தி இலவச மருத்துவம் மற்றும் சுகாதார சேவைகளை இடையறாது வழங்கி வருகின்றது லியோனார்டு மருத்துவமனை. இதில் 1991ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது தீபம் மகளிர் கூட்டமைப்பு. இது சுற்றுப்புற கிராமங்களில் சுகாதார பணியாளர்களின் விழிப்புணர்வு, சுகாதார கல்வி மற்றும் ஊக்குவிப்பு பணிகளை செய்து வருகின்றது. கிராமப்புற இளம் பெண்களின் சுகாதார கல்விக்காக சமுதாய கல்லூரியும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கென மாலை நேர படிப்பு மையத்தையும் நடத்தி வருகின்றது. தன்னார்வ அமைப்புகளான டி கல்லுப்பட்டியின் RTU, வேலூர் CMC, IMA, சாய், சாட், TNVHA, RNTCP, DHA, பெங்களூருவின் சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆகியோருடன் இணைந்து செயலாற்றி வரும் லியோனார்டு மருத்துவமனையானது CME மற்றும் TNAI மூலமாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கான கல்வி திட்டத்தை மாதம் ஒருமுறை நடத்தி வருகின்றது. 16 ரெசிடென்சியல் டாக்டர்கள், 20 வருகை தரும் மருத்துவர்கள், 135 பதிவு செய்யப்பட்ட செவிலியர்கள், 29 தாதியர் உதவியாளர்கள், 32 தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பிற துணை பணியாளர்கள் ஆகியோருடன் மொத்தம் 294 ஊழியர்களுடன் 12 தகுதி வாய்ந்த அருட்சகோதரிகளின் நிர்வாகத்தில் லியோனார்டு மருத்துவமனை என்னும் தாய் தன்னை நாடி வரும் மக்களுக்கு அன்பையும் தேற்றரவையும் வாரி வாரி வழங்குவதையே முழு நேர சேவையாக தொடர்ந்து வருகின்றார். It is a pleasure to recall to my mind that the Leonardo Hospital is celebrating 50 years of service to the ailing humanity. I thank God for the gift of all the doctors, nurses, paramedicals and office bearers for the healing they impart through their selfless service. They work tirelessly day and night. I appreciate their dedicated and committed service to the poor and rich alike. Their availability and generosity is praiseworthy. 50 ஆண்டுகள், 300 கிராமங்கள், 30 லட்சம் மக்கள். இந்த மக்களின் வாழ்வில் ஒன்றர கலந்து அன்னை கிளாடின் வழியில் குடும்பங்களுக்கான அப்போஸ்தல பணியினையும் செய்து வருகின்றது. Behind every achievement, every life saved, every risk taken, every challenges faced lies the loving, powerful hands of God. Today, we felicitate and we thank the present, vibrant and dynamic team of sisters for their deep faith, for their trust in divine providence, for their selflessness, for their generosity in living the Paschal mystery, for their expertise and for their unwavering commitment to excellence. கடந்து வந்த 50 ஆண்டுகள் பயணத்தில் லியோனார்டு மருத்துவமனையினை வழிநடத்தி வந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்கள், மெடிக்கல் சூப்பரண்டன்ட்கள், நர்சிங் சூப்பரண்டன்ட்கள் ஆகியோரை நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். I conclude with tremendous joy that we shared in the golden jubilee of the long journey of 50 years. Let us offer our thanks to God Almighty, who was our guiding force. We depend on providence and forge ahead. லியோனார்டு நலமனை இன்னும் தனது சேவை பயணத்தில் 100 ஆண்டு தொட்டு நிறைந்து இப்பகுதி மக்களின் வாழ்நிலையை மேம்படுத்தும் என இம்மக்களுடன் இணைந்து வாழ்த்தி போற்றி மகிழ்கின்றோம்.